நம்ம தோட்டத்தில் பார்த்திங்கன்னா சுண்டைக்காய் எக்கச்சக்கமாக விளைஞ்சிருந்துச்சுங்க. சரி இது என்ன பண்ணலாம்? நம்மளுக்கு வந்து டேஸ்ட்டாகவும் ஒரு டிஷ்ஷு வேணும். அதுவும் இல்லாமல் வந்துட்டு ரொம்ப நாள் நம்ம ஸ்டோர் பண்ணி யூஸ் பண்ணுற மாதிரி வேணும். அப்படின்னு யோசிச்சப்போ தான் ஞாபகம் வந்துச்சு சுண்டைக்காய் வத்தல். கடகடன்னு எல்லா சுண்டைக்காயும் பறிச்சுட்டு வந்துட்டு எல்லாத்துக்கும் காம்பு எடுத்துட்டு நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி லைட்டாக இடிக்கிற குழவியில் தட்டி எடுத்து வச்சுட்டேங்க. அடுத்தது இதை நல்லா 4 to 5 டைம்ஸ் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு சுடுதண்ணியில் ஒரு 1 ஹவர் ஊற வச்சு ஃபில்ட்ரு பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோங்க. இது வந்து சுடுதண்ணியில் ஊற வைக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து கொஞ்சம் கலர் சேஞ்ச் ஆகும் சுடுதண்ணியில் ஊற வச்சா. இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா ஒரு 250 ml கேர்டு எடுத்து அதில் ஒரு 7 to 8 பச்சை மிளகா ஆட் பண்ணி நல்லா மிக்ஸி ஜாரில் மோர் பதத்துக்கு நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கணுங்க. இந்த மாதிரி நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டு நம்ம எந்த பாத்திரத்தில் வந்து சுண்டைக்காயை ஊற வைக்க போகிறோமோ அந்த பாத்திரத்துக்கு நாம் அடித்து வச்சுருக்கிற மோரை அது கூட ஊற்றிடுங்க. இது கூட தண்ணி எதுவும் ஆட் பண்ண வேணாம். வேணால் லைட்டாக வந்துட்டு தண்ணி ஆட் பண்ணி மிக்ஸி ஜார் மட்டும் அலம்பி அது கூட சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நம்ம சுடுதண்ணியில் போட்டு எடுத்து வச்ச சுண்டைக்காய் வந்து இந்த கலரில் தான் இருக்கும். இப்போ வந்து இதை நம்ம மோரோட ஆட் பண்ணி இதுக்கு தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்துட்டு நல்லா ஊற வச்சுக்கணும். ஒரு நாள் ஃபுல்லாக இதை எந்த டிஸ்டர்பன்ஸும் பண்ணாமல் ஓரமாக வச்சுருங்க. ஒரு நாள் ஆனதுக்கப்புறம் இதை அடுத்த நாள் எடுத்து மோர்லேருந்து சுண்டைக்காய் எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணி நல்லா வெயிலில் காய வச்சுட்டு திருப்பி ஈவினிங் அதே மோரில் அந்த சுண்டைக்காயை ஆட் பண்ணிடணும். இதே மாதிரி டெய்லியும் ஃபில்டர் பண்ணி எடுத்து காய வச்சு அதே மோரில் ஆட் பண்ணணும். இந்த மோரில் வந்து நல்லா சுண்டைக்காய் ஊறிடும். ஸோ எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணதுக்கப்புறம் இந்த அளவுக்கு நல்லா ட்ரையாக காஞ்சி வந்ததுக்கப்புறம் ஒரு ஏர்டைட் கண்டெய்னரில் போட்டு நீங்கள் நல்லா ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. வீட்டில் எதுவுமே இல்லை, என்ன குழம்பு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கும்போது டக்குன்னு இந்த வத்தல் 4 எடுத்து போட்டு நீங்கள் காரக்குழம்பு செஞ்சு வச்சுக்கலாம். வாங்க நாம் செஞ்ச சுண்டைக்காய் வத்தல் எப்படி இருக்குன்றதை டேஸ்ட் பண்ணலாம். கொஞ்சமாக கடாயில் எண்ணெய் விட்டு எண்ணெய் நல்லா காஞ்சதும் நாம் செஞ்சு வச்சுருக்கிற இந்த சுண்டைக்காய் வத்தல் அது கூட சேர்த்து நல்லா பொரித்து எடுத்துக்கோங்க. இதை நம்ம மோரில் நல்லா ஊற வச்சு எடுத்து காய வச்சு வச்சுருக்கிறதுனால இது நல்ல ஒரு சூப்பரான டேஸ்ட்டு கொடுக்குங்க. கொஞ்சம் கூட இதில் எந்த கசப்பு தன்மையும் எதுவுமே தெரியாது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இதை நீங்கள் தயிர் சாதத்து கூடவோ சாம்பார் சாதத்து கூடவோ வச்சு சாப்பிட்றதுக்கு செம்ம பெஸ்ட்டான சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.